சில பொருள்லாம் வரதுக்கு முன்னாடி அது வந்துட்டா சரி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் ஓவரா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கூட செய்ய மாட்டேன். அதே மாதிரி தான் அந்த மைக்ரோ ஓவன் வரதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி வீட்ல கேக் செய்வேன். ஆனா எப்ப அந்த மைக்ரோ ஓவன் வீட்டுக்கு வந்துச்சோ அப்பையில இருந்து அந்த கேக் செய்யறதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வச்சிட்டேன். இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் மெஷர்மெண்ட்டோட கரெக்டா அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அந்த முட்டை அந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு பிரிச்சு எடுத்துமே அந்த வெள்ளைக்கருல கொஞ்சம் மஞ்சக்கரு கலந்துருச்சு. இது டீ கேக் தாங்க. டீ கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த வெள்ளைக்கருலாம் அந்த மாதிரி எலக்ட்ரிக் பிட்டில வந்து அடிச்சிடணும். நாம இன்னைக்கு செய்யறது 1/2 கிலோ டீ கேக் தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 140 கிராம் அளவுக்கு சக்கரை, ஒரு 140 கிராம் அளவுக்கு மைதா அளந்து எடுத்துக்கணும். வெள்ளை முட்டைக்கரை நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சுட்டு அதுல நம்ம எடுத்து வச்ச சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தனியா பிரிச்சு வச்சோம்ல அந்த மஞ்சள் முட்டைக்கரை அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் அளவுக்கு ஃபிளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிட்டு எடுத்து வச்ச மைதா இருக்குதுல அதையும் கலந்துக்கணும். கொஞ்சமா பேக்கிங் பவுடர், ஃபிளேவருக்காக வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் ஊத்துனாதான் அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாம இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் கலக்கணும். கேக் பேட்டரை பார்க்கும்போது பார்த்தீங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேட்டர் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும். அப்புறம் கேக் டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த மாவு இதில் சேர்த்து ஊற்றிடணும். இந்த ஓவன் தான் நமக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் ஃப்ரீ ஹீட்லாம் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு வச்சேன். உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா பஃப்னு உப்பி வந்துருச்சு. கரெக்டாக அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சி கருகி போன மாதிரி ஒரு வாசனை. கேக் செய்யணும்னா மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் போலையாவது ஆகணுமா இல்லையா? 15 நிமிஷத்துல இப்படி கருகி போச்சுன்னா நம்ம எப்படி தான் செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மனசும் கஷ்டமாயிடுச்சு. குழந்தைங்களும் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிட்டாங்க. ஹெல்ப் சென்டரில் கூப்பிட்டு கொஞ்சம் வந்து சர்வீஸ் பண்ண சொல்லலாமா அப்படின்னு என் மைண்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களும் பாவம் ரொம்ப கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாங்க. குட்டிமா அப்பயும் என் மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம நல்லாதாம்மா இருக்கு நான் சாப்பிட்றோமான்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க பாவம் ரொம்ப ஏமாந்து பொக்குன்னு போயிட்டாங்களா. அதை பார்க்க எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி சரி குழந்தைங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் மெனக்கட்டுட்டு நான் எடுத்துட்ட அளவில் பாதி அளவு மட்டும் அடித்து திரும்ப வந்து வச்சுட்டேன். இந்த டைமில் 20 நிமிஷம்லாம் வைக்கக்கூடாது, 10 நிமிஷம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓவன் பக்கத்துலேயே நின்று நான் டைமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியும் 10 நிமிஷம் வைக்கிறதுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு. திரும்ப கருகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா 5 நிமிஷத்தில் கேக் வெந்துருச்சுங்க. என்னதான் அநியாயம்னு எனக்கு தெரியல. இன்னும் 5 நிமிஷம் போல் விட்டுருந்தோம்னா நல்லா தீஞ்சி கருகி போயிருக்கும் போல். இதுக்கு ஃப்ரீ ஹீட் கூட எதுவுமே நான் பண்ணலை. மைக்ரோ ஓவன் கண்டிப்பாக வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் சென்டரில் கூப்பிட்டு நம்ம சர்வீஸ் பண்ண சொல்லிடலாம். இப்போ ஏதோ கொஞ்சம் மனசை தேர்த்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்துருச்சுங்க. கேக்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின ஓவன் தான் இப்படி பிரச்சனை பண்ணுதுன்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் எனக்கு தோணுது பேசாமல் ஓடிஜியே எடுத்துருக்கலான்னு. ஒரு ஆசை தான், ஆசையில் ஆர்வத்தில் வந்து இந்த மைக்ரோ ஓவன் வாங்கிட்டேன். யூஸ் பண்ண தெரியலனா கூட நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஏதாச்சும் மைக்ரோ ஓவன் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் குழந்தைங்க மூஞ்சில் ஒரு சிரிப்பு சந்தோஷங்க.